பிரேமலதாவை பெருமைப்படுத்திய மகன் விஜய பிரபாகரன். இன்னும் சில நாட்கள்ல வர இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஆளும் கட்சியான திமுகவோட கூட்டணி சேர போறதா அதிகாரப்பூர்வ மற்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எதையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்களாவே சொன்னாதான் அது கன்ஃபார்ம் ஆகும். கட்சி தொடங்கி 20 வருஷமாகியும் ஒரு முறை கூட கேப்டன் திமுகவோட கூட்டணி வச்சது கிடையாதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஆதரவு திரட்டுற பிரேமலதாவை பத்தி சிவகாசியில நடந்த கூட்டத்தில் மகன் விஜய பிரபாகரன் பேசும்போது, இது தமிழக சட்ட தேர்தல் நேரம், தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி அமைக்குதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போது இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகள் சரிசமமான நிலையில இருக்கிறதால தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகுதோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா இது கேப்டன் உருவாக்கிய கட்சி. அதுவும் இப்போதைய நிலைக்கு தமிழ்நாட்டில் ஒரே பெண் தலைவர் இருக்காங்கன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். இன்று வேட்டி சட்டை போட்டு நிறைய தலைவர்கள் இருக்கும்போது சேலை கட்டி களத்தில் இருக்கிற ஜான்ஸ் ராணி நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். கேப்டன் உடல்நிலை சரியில்லாம இருந்தபோது கேப்டனையும் பார்த்துக்கிட்டு கட்சியும் பார்த்துக்கிட்டாங்கன்னு பிரேமலதாவை புகழ்ந்து பேசி அவங்களை பெருமைப்படுத்தினாரு விஜய பிரபாகரன். இன்னும் சில நாட்கள்ல தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கும்னு பிரேமலதாவை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்கன்னு முணுமுணுக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.